ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் மிஸ்டர் டிரைவர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னடா வாய்ஸே வரலன்னு கேட்டால் காலையிலேருந்து ஒரே வேலை, அதான் சரியாக பேச முடியல. இன்றைக்கி எந்த ஒரு விஷயம் பார்க்க போகிறோன்னா, ஒரு வண்டி சாவி ஆன் பண்ணோன்னா கொஞ்சம் லைட்டு வரும். அந்த லைட்டில் எதுக்கு வருது, ஏன் வருது, அந்த லைட்டுக்கான மீனிங் எதுவுமே தெரியாது. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெட், எல்லோ, க்ரீன், ப்ளூ இந்த 4 கலரில் தான் சிக்னல் காட்டும். இதில் க்ரீன் அண்டு ப்ளூ வந்து லைட்டையும் இண்டிகேட்டரையும் குறிக்கும். எல்லோ கலர், ரெட்டு இது 2 தான் பிரச்சனை. எல்லோ கலர் வந்து வார்னிங்கு, ரெட் கலர் வந்து உடனடியாக ரெடி பண்ணணும் அப்படின்னுன்ற சிம்பிள் காட்டும். இப்போ என்னென்ன சிம்பிளுக்கு என்னென்ன மீனிங்னு பார்க்கலாம். இது வந்து இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிம்பிள். இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா இன்ஜினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த சிம்பிள் வந்து ஆயில் வார்னிங் சிம்பிள். இப்போ இங்கெல்லாம் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஆயில் மாற்றணும். இப்போ 10,000 கிலோமீட்ரு ஓடி முடிஞ்சிச்சுன்னா உடனே இந்த சிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் ஓனர்கிட்ட இல்லை நீங்களே சொந்தமாக கார் வச்சுருந்தாங்கன்னா மாற்றிடலாம் 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம். இது வந்து ஆயில் வார்னிங் சிம்பிள். இது வந்து டயர் ப்ரெஷர், டயரில் எவ்வளோ காற்று இருக்குது அப்படின்னு சொல்கிற சிம்பிள் இது. இது வந்து மேக்ஸிமம் அந்த கொஞ்சம் ஹை லெவல் இருக்குது பார்த்தியா, அந்த காரங்களில் தான் இருக்கும். லோ காரங்களில் இருக்காது இந்த சிஸ்டம்லாம். அதனால் இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா ஒரு டென்ஷன் இல்லை, டயரில் காற்று இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஏர் பேக் வார்னிங் சிம்பிள். இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா ஏர் பேக் வந்து ரிலீஸ் ஆகாது. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் இல்லை ஏதாவது ஒரு இதுனா ஏர் பேக் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மீனிங்கை கொடுக்குறது இது. இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா உடனடியாக போய் சர்வீஸ் சென்டரில் இது என்னென்னு பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா முக்கியமாக ஏர் பேக் தான் முக்கியம். இந்த சிம்பிள் என்னென்னா ஏபிஎஸ், ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிம்பிள். இது இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனடியாக போய் ரெடி பண்ணுங்கள். இதை பற்றி தெளிவாக ஒரு நிமிஷத்தில் சொல்லணுன்னா, இப்போ நம்ம வண்டி ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கணும். நார்மல் பிரேக் பிடிச்சா அந்த பிரேக்கு பிடிச்ச வேகத்துக்கு டயரும் நின்று சுத்தமாக அப்படியே டயர் தேஞ்சு போய் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். ஆனால் இந்த ஏபிஎஸ், அதாவது ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, நம்ம ஃபுல் பிரேக் பிடிக்கும் போது அந்த டயரு நிற்கிற டைமுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். டயரு வந்து ஸ்டெக் ஆகி நிற்குது அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரேக் சிஸ்டம் ரிலீஸ் ஆகி அப்புறம் வீலை சுற்ற விட்டு அதுக்கப்புறம் வண்டி நிற்க ட்ரை பண்ணணும். அதனால் இந்த சிம்பிள் லைட் எரிஞ்சால் உடனே பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியமான சிம்பிள் இது. இந்த சிம்பிள் வந்து பேட்ரி வார்னிங் சிம்பிள். இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா காரில் பேட்ரி ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. சப்போஸ் இந்த சிம்பிள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறாங்க அப்படின்னா ஏசி கொஞ்சம் லோவில் வச்சுக்கலாம். பட் அதுமாரி இன்ஜின் ஆஃப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெட்ரு. ஏன்னா தனியாக போய் ஒரு இடத்துல மாட்டிங்கனுங்கன்னா நீங்கள் சப்போஸ் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டா திரும்ப ஷார்ட் ஆகாது. இது கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்குங்க இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா. இந்த சிம்பிள் வந்து டெம்பரேச்சர் வார்னிங் சிம்பிள். வண்டி ரொம்ப டெம்பரேச்சர் ஆச்சு, ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணின்னு இருக்கிறோம் அப்படின்னா இந்த சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கார் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரைவிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா ஃபயர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. சப்போஸ் சிம்பிள் வந்து ஸ்லீப் இண்டிகேட்டர். அதாவது நம்ம ஒரு மெயின் ரோட்டில் போயின்னு இருக்கும்போது, இல்லை ஒரு யூட்டர்ன் எடுக்கும்போது, இல்லை ஒரு ரவுண்ட் அபவுட் திருப்பும் போது வண்டி ஸ்லிப் ஆகிற மாரி இருந்துச்சுன்னா இது வந்து இந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து வார்னிங் கொடுக்கும். அதாவது ஒழுங்காக ஓட்டு, வண்டி இதுமாரி ஸ்லிப் ஆகிற மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப முக்கியமான சிம்பிள் தான். இந்த சிம்பிள் வந்து எல்லாருக்குமே தெரியும். லோ ஃபியூல் நோட்டிஃபிகேஷன். அதாவது வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருந்தால், பெட்ரோல் காலி ஆகிற மாரி இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சிம்பிள் தெரியும். இந்த சிம்பிள் என்னென்னா பிரேக் சிஸ்டம் அலர்ட். அதாவது ஏபிஎஸ் வேறு, இந்த சிம்பிள் வேறு. இது வந்து ஹேண்ட் பிரேக்கு ப்ராப்ளம் இருந்தால், இல்லை ஹேண்ட் பிரேக்கு யூஸ் பண்ணினே வண்டி ட்ரைவிங் பண்ணால், இல்லை பிரேக் ஆயில் கம்மியாக இருந்தால் இந்த சிம்பிள் வரும். சரிங்களா? அதாவது ஏபிஎஸ் வேறு, இந்த சிம்பிள் வேறு, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. காரில் என்னென்ன சிம்பிள் வரும், அதுக்கு என்னென்ன மீனிங் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைன்னு. மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகே பாய், தேங்க்யூ.